வெல்கம் டு CHA Club India. மூவர் ஸ்கீமில் வேர்ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் என்னவாக இருக்கணும், வேர்ஹவுஸ் கீப்பருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மூவர் ஸ்கீமில் எப்படி இருக்கணும்னா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ஃபேக்ட்ரி செக்யூர்டு ப்ரிமிசஸாக இருக்கணும், முக்கியமாக தான் முக்கியம். அப்புறமா இந்த காம்பவுண்ட் வால் ஹைட்டு மினிமம்மு, சிசிடிவி ஃபெசிலிட்டி, லைட்டிங் ஃபெசிலிட்டி, ஷட்டர்ஸு உங்களுடைய ஃபேக்ட்ரியில் இல்லை அந்த ஷெட்டில் இருக்கிற ஷட்டர்ஸோ டோர்ஸ் எல்லாமே ப்ராப்பர்லி செக்யூர்டாக, யாரும் டக்குன்னு உள்ளே குதிச்சு போயிட முடியாது, இல்லை உள்ளே இருக்கிற பொருளை வெளியில் எடுத்துன்னு போயிடக்கூடாது. ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக் வேர்ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கஸ்டம்ஸு மூவர் ஸ்கீமில் கண்டிஷனாக வைப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா இண்டஸ்ட்ரியுமே காம்பவுண்ட் வாலு ஷெட்டு அந்த மாதிரி இருக்கும், காங்க்ரீட் பில்டிங்காக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருக்காது. இது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒன் இண்டஸ்ட்ரீஸ் டு அனதர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ஒன்று ஷெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் லேண்டில் தான் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு அந்த இண்டஸ்ட்ரிலாம் எப்படின்னா, முதல்ல அவங்க பூமி கீழே கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், ஃபவுண்ட்ரிஸ் போடுவாங்க, பேஸ்மெண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது மேலே மெஷினை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஆகும். பட்டு இது கவர்டாக இருக்குமா அன்கவர்டான்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. லைசன்ஸ் வாங்கிட்டா அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனை கஸ்டம்ஸு நாமினேட் பண்ண சொல்லுவாங்க. கம்பெனியில் சீனியராக இருக்கலாம், இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாகவும் இருக்கலாம். பட் தேர் மஸ்ட் பி எ எக்ஸ்க்ளூசிவ் வேர்ஹவுஸ் கீப்பர். அந்த வேர்ஹவுஸ் கீப்பருக்கு குவாலிஃபிகேஷனு, அவருக்கு அந்த வேர்ஹவுஸோடைய இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். இன்டராக்ஷன் வித் தி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது டே டு டேவாக இருக்கலாம், இல்லை அட் ரெகுலர் இன்டர்வல்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அவருடைய ரெஸ்யூமு, அவருடைய பாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே கொடுக்கணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் அவர் பேரில் இருக்கிறது மஸ்ட்டு. இவருடைய ரோல் என்னென்னா, செல்ஃப் காம்ப்ளையன்ஸு, டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். டே டு டேயில் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்கிறது அதை ப்ராப்பர்லி டிஜிட்டலாக அக்கௌண்ட் பண்ணணும். இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கோ இல்லை அதிகாரிகள் இவரை கூப்பிட்டு கேட்டாலோ இன்ஸ்டண்ட்டாக அது டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவருடைய ரோல். இதை தாண்டி அந்த வேர்ஹவுஸ் கீப்பர் மந்த்லி ரிட்டர்ன்ஸு ஃபைல் பண்ணுறாருன்னா, எந்த டாக்குமெண்ட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாலும் டிஜிட்டல் சிக்னேச்சரில் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சைன் பண்ணி அனுப்பணும். இப்போ இமெயில்லையும் போகலாம், ஃபிசிக்கலாகவும் போகலாம். பட் அந்த இமெயிலில் போனால் கூட இட் ஷுட் பி டிஜிட்டலி சைன்டு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான அம்சம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்டு மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸு. இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த இன்புட்ஸோ ரா மெட்டீரியல்ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் ஃபீஃபோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிஸில் தான் பண்ணணும் நீங்கள். அதுதான் ஸ்பெசிஃபிக்கலி பர்மிசபிள் ஆக்டிவிட்டி. அது ரெண்டாவது, கார்கோ நீங்கள் இப்போ கஸ்டம்ஸில் ஏதோ ஒரு போர்ட்டில், சீ போர்ட்லேயோ ஏர்போர்ட்லேயோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மூமெண்ட்டுக்கு சில டாக்குமெண்ட்ஸு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது பில் ஆஃப் என்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா இவே பில்லாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் அதுக்கு உண்டான இவே பில்லை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த போர்ட்லேருந்து உங்கள் வேர்ஹவுஸுக்கு வரும்போது சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் கஸ்டம்ஸுக்கு தெரிவிச்சிடணும் கார்கோ உள்ளே சேர்ந்த உடனே. அதே மாதிரி ஒரு பாண்டட் வேர்ஹவுஸ்லேருந்து இன்னொரு பாண்டட் வேர்ஹவுஸுக்கும் இந்த கார்கோவை மூவ் பண்ணிக்கலாம் வித் செர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அண்டு டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு. அதே மாதிரி மூவர் யூனிட்லேருந்து இன்னொரு மூவர் யூனிட்டுக்கும் நீங்கள் இந்த கார்கோவை அனுப்பலாம். இட் மே பி ஃபார் ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கோசரம் இன்னொரு மூவர் யூனிட்டில் சில மெஷின்ஸோ இல்லைனா ஒரு உங்களுக்கு டெக்னாலஜி அங்கே அப்கிரேடேஷன் ஆகி உள்ள மெஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து அங்கேயே மூவ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே என்னென்னா ப்ராப்பர் அக்கௌண்டிங் அண்டு டாக்குமெண்டேஷன் இருக்கணும்.
பெட்டர் டு இன்ஃபார்ம் தி கஸ்டம்ஸ் வெல் இன் அட்வான்ஸு. நாங்கள் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ண போகிறோம், இதுதான் எங்கள் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு டேட்டட் அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுட்டிங்கன்னா லேட்டர் பார்ட்டில் வந்து சொல்லாமல் மூவ் பண்ணிவிட்ட அங்கே பில்ஃபேரேஜ் ஆகிடுச்சு, ரோட்டில் போகும்போது தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கஸ்டம்ஸ் எஸ்கார்ட், அதாவது இந்த கூட்ஸ் வருது பார்த்திங்களா, போர்ட்டில் இருந்தோ இல்லை ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டோ, இதுக்கு கஸ்டம்ஸ் எஸ்கார்ட் வந்து டஸ் நாட் ரிக்வயர். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தாண்டி யூனிக்னஸ் என்னென்னா, இந்த மூவரில் இந்த டிடிஏ சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வந்து பார்ட்லி இந்த மூவர் ப்ரொடியூஸை வந்து நீங்கள் விற்கலாம், இல்லை ஃபுல்லாகவே இந்தியாவுக்குள்ளே விற்றுடலாம், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியாவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் இந்த மூவருடைய ஒரு யூனிக்னஸ். டெப்ரிசியேஷன் ஆன் கேபிட்டல் கூட்ஸு நாட் அவைலபிள் இந்த ஸ்கீமில். ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி உள்நாட்டிலே விற்றுருவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. ஸோ அது வந்துடும், வெளியில் போயிடும். ஆனால் கேபிட்டல் கூட்ஸ் அப்படி கிடையாது, அது உங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். அன்லஸ் நீங்கள் ஏதாவது ரிப்பேருக்கு வெளியில் அனுப்பணுன்னா அப்போ பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை அனுப்பணும். அதை உள்நாட்டிலையும் அனுப்பலாம், இல்லை வெளிநாட்டிலையும் அனுப்பலாம், சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸு. அதே நேரத்தில் டெப்ரிசியேஷன் ஆன் கேபிட்டல் கூட்ஸு கிடையாது. ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி மஸ்ட் பி பெய்டு. எப்போ பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிடிஏ மார்க்கெட்டில் அந்த கேபிட்டல் கூட்ஸை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விற்றீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி அதுக்கு என்ன அப்ளிகபிலிட்டி இருக்கோ அதை கட்டிடணும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். சைமல்டேனியஸ் அவைல்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸு இப்போ ஏற்கனவே பேசினோம். மூவர் வர்சஸ் இபிசிஜி. மூவர் மட்டும் இல்லாமல், இபிசிஜி மட்டும் இல்லாமல், சப்போஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீமில் நீங்கள் ஏதாவது இன்புட்ஸோ ரா மெட்டீரியலோ இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அப்போ கூட நீங்கள் வந்து மூவரில் போய்க்கலாம், இல்லை அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனில் போய்க்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, மூவரில் இருந்ததுனால அந்த பெனிஃபிட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுவும் வந்து என்னென்னா சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எஃப்டிபியில் ஏதாவது கிடைக்கலாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மூவரில் கண்டிப்பாக அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் யூ வில் பி என்ஜாயிங் இட். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. ஸ்டே டியூன் டு CHA Club India.